நமோ வெங்கடேசாய. இது உங்கள் திருப்பதி பெருமாள் கோவில் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் திருப்பதி மற்றும் திருமலையில் உள்ள பல்வேறு இடங்களில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி தெரிந்து கொள்வோம். இது போன்ற திருப்பதி தரிசனம் தகவல்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் திருமலையில் செய்ய வேண்டியவை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க. நீங்கள் திருமலை யாத்திரை தொடங்கும் முன் உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்தை வணங்குங்கள். திருமலையில் உங்கள் பயணம் மற்றும் தங்குமிடத்தை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். சுவாமி புஷ்கரிணியில் நீராடி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியை வழிபடச் செல்வதற்கு முன் அவருடைய கோவிலில் உள்ள ஸ்ரீ பூ வராக சுவாமியை வணங்குங்கள். பகவான் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் சன்னதிக்குள் நுழையும் முன் குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணியவும். கோயிலுக்குள் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் மீது கவனம் செலுத்துங்கள். முழு அமைதியை கடைபிடித்து கோவிலுக்குள் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய என்று கோஷமிடுங்கள். திருமலையில் உள்ள பாப விநாசனம் மற்றும் ஆகாச கங்கை தீர்த்தங்களில் நீராடுங்கள். திருமலையில் இருக்கும்போது பண்டைய பழக்க வழக்கங்கள் மற்றும் பயன்பாடுகளை மதிக்கவும். இணை யாத்ரீகர்களிடையே மத உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மேம்படுத்துதல். உங்கள் காணிக்கைகளை ஹண்டியில் மட்டும் டெபாசிட் செய்யவும். உங்கள் மத சார்புக்கு ஏற்ப திலகம் அணியுங்கள். கோயிலின் நடைமுறைகளை பின்பற்றி இறைவனின் தரிசனத்திற்காக உங்களின் முறைக்காக காத்திருங்கள். நெக்ஸ்ட் திருமலையில் செய்யக்கூடாதவை. இறைவனை வணங்குவதைத் தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் திருமலைக்கு வர வேண்டாம். நிறைய நகைகள் மற்றும் பணத்தை உங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டாம். கோயிலின் வளாகத்திலும் அதைச் சுற்றிலும் பாதணிகளை அணிய வேண்டாம். தங்குமிடம் மற்றும் தரிசனத்திற்காக டவுட்களை அணுக வேண்டாம். கோவிலுக்குள் சாஷ்டாங்க தண்ட பிரணாமம் செய்ய வேண்டாம். கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதம் மற்றும் தீர்த்தத்தை தூக்கி எறிய வேண்டாம். திருமலையில் இருக்கும்போது அசைவ உணவுகளை உண்ணவோ அல்லது மதுபானம் அல்லது மற்ற போதைப் பொருட்களையும் புகைப்பிடிக்கவோ கூடாது. கோவில் வளாகத்தில் தலைக்கவசம், தொப்பி, தலைப்பாகை, தொப்பி போன்றவற்றை அணிய வேண்டாம். கோவில் வளாகத்தில் எந்த விதமான வன்முறை அல்லது கடுமைச் செயலை செய்யாதீர்கள். வரிசையில் உங்கள் முறைக்காக காத்திருப்பதற்கு பதிலாக தரிசனத்திற்கு விரைந்து செல்ல வேண்டாம். கோவிலுக்குள் நுழைய வேண்டாம். வழக்கம் அல்லது பயன்பாட்டின்படி நீங்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏழுமலையானின் எல்லா பூக்களும் இறைவனுக்கு மட்டுமே என்பதால் திருமலை கோவிலில் பூக்களை அணிய வேண்டாம். பிச்சைக்காரர்களை ஊக்குவிக்காதீர்கள். கோவில் வளாகத்திற்குள் எச்சில் துப்பவோ தொல்லை தரவோ கூடாது. திருமலைக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை எடுத்துச் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது மற்றும் உரிமம் பெற்ற ஆயுதங்கள், வெடிமருந்துகளை வைத்திருக்கும் யாத்ரீகர்கள் அதை அலிபிரி சோதனை சாவடியில் அறிவித்து சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன். இது போன்ற மேலும் தகவல்களுக்காக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மற்றொருவருக்கு யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.